அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு 2 நிமிடம் இந்த பதிவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணிவிடாமல், இதில் சொல்லப்படும் விடயங்கள் மிக முக்கியமான விடயம் தற்காலத்துக்கு என்பதால் இதை அதிகம் ஷேர் செய்யுங்க நண்பர்களே, நல்லுள்ளங்களே. இப்போது உங்களுக்கு தெரியும், இந்த சோசியல் மீடியா சமூக வலைத்தளத்திலே நோயாளிகள் அல்லது வறுமையில் வாழ்பவர்கள், ஏதோ ஒரு கஷ்டத்திலே வாழ்பவர்களை பற்றி சமூக வலைத்தளத்திலே சில சகோதரர்கள் மூலமாக நான் உட்பட அந்த நோயாளிகளுக்குடைய பண தேவைப்பாடுகள், அவர்களுடைய ட்ரீட்மெண்ட் தேவைப்பாடுகளுக்காக இன்ன தொகை இப்படியான கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சமூக வலைத்தளத்திலே பதிவிட்டதன் காரணமாக அந்த பதிவிடுதலின் போது அந்த பின்னூட்டத்திலே அல்லது அந்த பதிவிலே அந்த நோயாளிகளுக்கு பொறுப்பாக இருக்கும் ஒன்று கணவன் அல்லது மனைவி அல்லது குழந்தைகள் அவர்களுடைய கான்டாக்ட் நம்பர் என்று சொல்லி ஒரு நம்பரை பதிவிடுவோம். அந்த நம்பரை பதிவிட்டதன் பிரகாரம் சோசியல் மீடியாவிலே அது அநேகரால் பகிரப்பட்டதன் பிரகாரம் நிறைய கள்வர்கள், பண மோசடி செய்பவர்கள், இந்த விடயத்திலே அவர்கள் ஒரு நோயாளிகள், அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்று கூட பார்க்காமல் இந்த கள்ளக்கூட்டம் என்ன செய்கிறது என்றால், அந்த நோயாளிகளுக்கு பொறுப்பாக இடப்பட்ட அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம், நாங்கள் இப்பொழுது உங்களை பார்க்க வர இருக்கிறோம், அல்லது ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் ஒரு பண தேவை 5 லட்சமோ 10 லட்சமோ பணத்தொகையை கொஞ்சம் கூடுதலாக சொல்லி உங்களுடைய கணக்கிலத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோம் என்று கால் பண்ணி, நாங்கள் உங்களை பார்க்க வருவதாக இருந்தால் நாங்கள் ஒரு வாகனத்தை ஹையர் பண்ணி வந்து கொண்டிருக்கிறோம், அப்பொழுது எங்களுக்கு இடையிலே வாகனம் நின்று விட்டது, எங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை அனுப்புகிறோம், அதுக்கு ஒரு அவசரமாக 15,000 சல்லியை போட்டுங்க, நாங்கள் இப்போ 5 லட்சம் சல்லியோட வரோம், 10 லட்சம் சல்லியோட வரோம் உங்களோட வீட்டுக்கு, அதை தருவதற்காக நாங்கள் வாகனத்தில் வந்து கொண்டிருக்கும் போது இடையிலே உதாரணத்துக்கு கொழம்பு என்று சொல்வார்கள், காலி என்று சொல்வார்கள், ஜாழ்ப்பாணம் என்று சொல்வார்கள், இப்படி தூர பிரதேசங்களில் நாங்கள் வந்து கொண்டிருக்கும் இடையிலே வாகனம் நின்று விட்டது, அதன் பிரகாரம் நீங்கள் எங்களுக்கு ஒரு 15,000 20,000 சல்லியை எங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை நாங்கள் போட்டு விடுகிறோம், அதற்கு உடனடியாக நீங்கள் போட்டு விடுங்கள் அந்த சல்லியை, அப்பொழுது நீங்கள் வர முடியும், உங்களுடைய பணத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று பேசுவார்கள். அதை நம்பி அந்த குடும்பம் ஏற்கனவே கஷ்டத்தில் தள்ளாடி கொண்டிருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு, அந்த சிகிச்சைக்காக, அந்த கஷ்டத்தின் பிரகாரம் அவர்கள் தள்ளாடி கொண்டிருக்கும் அந்த நேரத்திலே ஒரு 5 லட்சம் 10 லட்சம் உதவி செய்கிறேன் என்று சில நல்ல உள்ளங்கள் வரும்போது அப்படி என்று நினைத்து இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த பணத்தை போட்டு விடுகிறார்கள், அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு போட்டு விடுகிறார்கள். அப்படி போட்டு விட்டதன் பிரகாரம் அவர்களோட ஃபோனும் ஆஃப், அவர்களோட கான்டாக்டும் ஆஃப். இப்படி நிறைய கள்வர்கள், அது ஒரு வகையான கள்ள கூட்டம். இன்னொரு கள்வர் கூட்டம் இருக்கிறது என்ன என்றால், கால் பண்ணி பேசுகிறார்கள், நாங்கள் உங்களுக்கு ஒரு 5 லட்சம் சல்லி அனுப்புகிறோம் அல்லது 2 லட்சம் சல்லியை போடுறோம், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் ஒன்று வரும், என்ன தெரியாத பாமர்கள். இப்படி 2-3 சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்கண் முன்னாக. ஒரு 2-4-5 மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஸ்ரீநகரில் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரரின் மனைவிக்கு அவர்களுக்கு கால் பண்ணி, இப்படித்தான் நாங்கள் இவ்வளவு பணத்தை அனுப்புகிறோம் உங்களுக்கு, அதற்காக உங்களுடைய சில விஷயங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது, அதன் கடைசியின் பிரகாரம் ஒரு ஓடிபி நம்பர் ஒன்று, அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் எங்களுக்கு உடனடியாக சொன்னால் நாங்கள் ஒரு பணத்தை பரிவாரி விடுவோம் என்று சொன்னதன் பிரகாரம், அந்த மனைவியும் ஒன்றும் அறியாத அந்த மனைவி அந்த ஓடிபி நம்பரை சொன்னதன் பிரகாரம் அவர்களிடம் அவர் கணக்கில் இருந்த 2 லட்சம் ரூபாயை அவர்கள் சூறையாடிய சம்பவங்களும் நடந்திருக்கிறது. இப்படி நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு வாகனத்துக்கு பெட்ரோல் தேவை என்ற ஒரு கூட்டமும், நாங்கள் சல்லி அனுப்புகிறோம் ஓடிபி நம்பரை எடுத்து அவர்களின் கணக்கிலக்கத்தில் இல்லை முழுவாரியாக அவர்களின் கணக்கிலக்கத்திலிருந்து சல்லியை சுட்டி கொள்வதற்குரிய இன்னொரு கூட்டமும், இப்படி எண்ணற்ற வழிகளெல்லாம் அதுவும் ஒன்றுக்குமே இயலாத அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கும் அந்த குடும்பத்துக்கிட்டேயே இப்படி சல்லியை பறிக்கும் இந்த கூட்டத்தை இறைவன் நாசமாக்கி விட வேண்டும். இப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் மாடு கொண்டு வருகிறோம், உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு சில பிராணிகளை ஏற்றி வருகிறோம், இப்படியெல்லாம் நிறைய எனக்கு வந்த தகவலின் அடிப்படையில் நான் இதை கூறுகிறேன்.
இது அவசரமாக பகிரப்பட வேண்டியதும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பதால் நல்லுள்ளங்களே, நண்பர்களே, சகோதரர்களே, தயவு செய்து இது அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்படியான கோல் வந்தால், இப்படி எங்களுக்கு சல்லி நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு 10 லட்சம் ரூபா சல்லி கொண்டு சல்லியெல்லாம் ஃபோன் பண்ணி காட்டுவார்கள், அல்லது ஒரு செக்கை காட்டுவார்கள். இதை நம்பி நீங்கள் ஏமாந்துவிட வேண்டாம். அவர்களுக்கு விருப்பம் என்றால் அவர்களுக்கு அந்த சதக்கத்துல் ஜாரியாக்களை செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய கணக்கிலக்கம் மட்டும் போதுமானது. அந்த கணக்கிலக்கத்தை மட்டும் கேட்டால் கணக்கிலக்கத்தை மட்டுமே, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் மட்டும்தான் கொடுக்க வேண்டும். வேறு என்ன கேட்டாலும் கொடுக்க வேண்டாம். தயவு செய்து இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்னும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். பாதிக்கப்பட போகும் குடும்பங்கள் இது விழிப்புணர்வாக இருந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து இதை பகிருங்க அல்லாஹ்வுக்காண்டி மக்களே. இன்ஷா அல்லாஹ் இது மிகப்பெரிய ஒரு இப்பொழுது சமூக வலைத்தளத்திலே இப்படியான கள்ளக்கூட்டம், கல்வர்கள் கூட்டம் நிறைந்து வலிந்து காணப்படுகிறது. அவர்களிடம் எப்படி அந்த சல்லியை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு அவர்கள் என்ன வழியிலே, அவர்கள் என்ன போதைப் பொருள் பாய்ப்பதற்காகத்தான் இதை மிகவும் சூசகமாக பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் திட்ட தெளிவான உண்மையாகவும் இருக்கலாம். ஆகவே நீங்கள் இதில் ஏமாந்து விடாமல், அவர்கள் என்ன மாயஜால கதைகளை கூறினாலும் நீங்கள் ஒன்றுக்கும் அசைய வேண்டாம். நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் எங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை நாங்கள் தருகிறோம். அல்லாஹ்வுக்காண்டி உதவி செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு நன்மை தருவான். இது மட்டும்தான் உங்களுடைய பேச்சாக இருக்க வேண்டும். வேறு எந்த டீட்டெயிலையும் கொடுக்க வேண்டாம். அவர்கள் கணக்கிலக்கத்தை தந்தால் அவர்களுக்கு பெட்ரோல் அடிக்க வேண்டும், வாகனத்தை கொண்டு வேண்டும் என்று உங்களுடன் கேட்டுக்கொண்டாலும் நீங்கள் அதற்கு சல்லியை ஒரு சதவீதம் அனுப்பிவிட வேண்டாம் என்று தயவாய் கேட்டுக்கொள்வதோடு இது அதிகமாக ஷேர் செய்யுங்க நண்பர்களே. நன்றி. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.